வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவி வருகின்ற யூடியூப் நிறுவனத்தாருக்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செய்து வருகின்ற ரசிகப் பெருமக்களையும் வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கின்றேன். வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பானது சிலர் இயல்பாய் செய்வதிலும் என்ற கருத்துடையது. ஒருவர் பொழுது எப்பொழுது விடியுமென்று காத்திருந்தார். சொல்ல முடியாத துயரத்துடன் பொழுது விடிவதற்காக காத்திருந்தவர் பகலவனாகிய சூரியன் தன் முகத்தை பளிச்சென்று காட்டிய காலை வேளையில் விருட்டென்று தன் வீட்டை விட்டு புறப்பட்டார். ஏதோ போருக்கு செல்வது போல நடைகட்டினார். எப்படி அவர் இப்படி செய்யலாம் என்று கேட்டுவிடுவதென முடிவு எடுத்தார். அதை அசை போட்டு கொண்டே சென்றார். அவர் பெயர் முருகேசர். முருகேசர் தாம் கோபப்பட்ட நண்பன் சாலமன் வீட்டிற்கே நேரில் சென்றார், கடுகடுத்த முகத்துடன். ஆனால் இதனை சாலமன் திடீரென்று தன் வீட்டிற்கு முருகேசன் என்று வருவார் என்று சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. வந்தவரை கண்ட சாலமன், அடடா, அதிசயமாயிருக்கே, வழக்கமாய் நான் தானேப்பா உன் வீட்டிற்கு வந்து முருகேசா காலை வேளை நடைபயிற்சி மேற்கொள்ள உன்னை அழைப்பேன். வழக்கத்திற்கு மாறாக அப்படி இருக்க இன்று நீயே என்று சொல்ல வந்தவர் முருகேசர் கடுகடுத்த முகத்தை கண்டவுடன் வாயடைத்து போய்விட்டார் இந்த சாலமன். நல்ல வேளை, அப்போது சாலமன் வீட்டில் எவருமே இல்லை. ஊருக்கு சென்று இருந்தனர். சாலமன் மட்டும் தனியே இருந்தமையால் வந்த முருகேசர் தன் கோபத்தையும் அவர் மீது காட்டி வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார். சற்று வாக்குவாதங்கள் முற்றிப்போயிற்று என்றே சொல்லலாம். போதுமப்பா உன் சிநேகிதம், நீ இப்படி என்னை மாட்டிவிடுவாய் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்றார் முருகேசர். மேலும் விடாமல், புத்திசாலிகளோடு பழக்கம் வைத்து கொள்ளாதது என் தவறுதான். என்னதான் நட்பாக இருந்தாலும் சற்று நீ யோசித்திருக்க வேண்டாமா சாலமா? மற்றவர்களின் முன்பின் விளைவுகளை நீ சற்றும் கருத மாட்டாயா? எடுத்தோம் கவித்தோம் என்பது போல உன் முடிவே உனக்கு சரியாகப்படுகிறதா என்று கேட்டு வாக்குவாதங்கள் மேலும் முற்றியது. அப்பொழுது சாலமன் வீட்டிற்கு வந்த மற்றொரு நண்பராம் பரமேஸ்வரர் அதை வெளியில் நின்று பார்த்தபடி திகைத்து போய் நின்றார். உள்ளே நடக்கும் சண்டைகளை கண்டு வெலவெலத்து போனவர், அவர்கள் எதற்காக சண்டை போடுகிறார்கள் என்று கூட தெரியாமல், தான் வந்த சுவடு தெரியாமல் அவர்களை விட்டு வெளியேறிவிட்டார். அன்று மாலை இந்த பரமேஸ்வரர் வழக்கம்போல் மாலை வேளையில் நடைபயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சாலமனை சந்தித்தார். அப்போது சாலமனின் மனமும் முகமும் சுருங்கி போயிருந்ததை உணர்ந்தவர் தான் காலை வேளையில் சாலமன் வீட்டிற்கு அப்போது வந்து போனதையெல்லாம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் அப்போது சாலமன் வீட்டிற்கு அவர் வந்து சென்றதை, அங்கு நடைபெற்ற சண்டையின் காரணமாக தற்போதும் சாலமனிடம் அவர் தெரிவிக்கவில்லை. பேசாமல் இருவரும் மௌனமாய் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடந்து சென்று நடைபயிற்சியை முடித்து கொண்டு திரும்பி வரும் வேளையில், அப்பொழுதும் பேசாமல் இருந்த நிலையில் மெல்ல போக போக பரமேசுவை சாலமன் சற்று ஏக்கமாய் திரும்பி பார்த்தார். நண்பன் முருகேசு
செய்த எதிர்பாராத செயல்களைச் சொல்ல நினைத்தவரின் குறிப்பு அறிந்து, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் சாலமா, நான் காலையில் உன் வீட்டிற்கு வழக்கம்போல் வந்துவிட்டுத்தான் திரும்பினேன் என்றார். அதை கேட்ட சாலமன், நான் இயல்பாய் செய்த என் செயல் எவ்வளவு பெரிய பழியை எனக்கு இன்று உண்டாக்கிவிட்டது தெரியுமா பரமேசு என்றதும், புரியாத பரமேஸ்வரர், அப்படி என்ன நடந்தது? எதனால் உங்களுக்குள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் பலமாக இருந்ததே? நண்பா, உன்னைப்போல் தினமும் சில நல்ல கொள்கைகளை வகுத்து கொண்டு அதன்படி நண்பா நான் வாழாது போனதுதான் என் தவறு என்று வருந்தினார் சாலமன். புரியும்படி சொல்லப்பா, அதாவது பரமேஸ்வரா, எப்பொழுதோ என்னிடம் பழகிய ஒருவர் மற்றவரின் அடையாளத்தை சரியாக கூறி, அவர் தொடர்பு எனக்கு வேண்டும், அவரது தொடர்பு எண்ணை தர முடியுமா என்று என்னிடம் கேட்டார். நானும் சூதுவாது அறியாது மற்றவர் தொடர்பு எண்ணை அவருக்கு கொடுத்து விட்டேன். அவர் கேட்ட எண் வேறு யாருடையதையும் இல்லையப்பா, இப்பொழுது சண்டையிட்டு போனான் என் நண்பன் முருகேசனுடையதுதான். இயல்பாய் தொடர்பு கொள்ள கேட்கின்றாரே என்று நினைத்து இவர் நம்பரை அவருக்கு கொடுத்து விட்டேன், இந்த முருகேசனுடைய அனுமதி இல்லாமல். அதற்காகத்தான் முருகேசு என் நட்பை இன்று வறுத்து எடுத்து முறித்து கொண்டு சென்று விட்டான். பேசி சண்டையிட்டு வெளியேறியும் விட்டான். புரிகிறது, போதும் நண்பா. ஆனால் இந்த முருகேசு கோபம் நியாயமானது தானே நண்பா? என்ன சொல்கிறாய்? ஆம், ஒருவரின் அனுமதி இல்லாமல் நீ கொடுத்தது தவறுதானே. இந்த நடவடிக்கை என்பது பட்டால்தான் தெரியும், தொட்டால்தான் சுடும் நெருப்பு என்பதைப் போல் உள்ளது. எதையும் யோசிக்காமல் எவரும் நாமே எடுக்கும் அசட்டு முடிவுகள் யாவும் சரிபட்டு வராது நண்பா. நமக்கு பிடித்த ஒன்று யாவும் மற்றவருக்கும் அப்படியே பிடிக்குமா என்ன? பிடிக்காமலும் போகலாம் அல்லவா? அதற்கு நாம் நம் தவறுக்கு செயலுக்கு நிச்சயம் வருந்தித்தான் ஆக வேண்டும். தொடர்பு எண் கேட்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உண்மையில் அறிய முடியாது. இயல்பாய் உரியவரை கேட்காமல் தொடர்பு எண்ணை கொடுத்ததால் தொடர்பு கொள்ள இருப்பவரை முருகேசர் போன்றோர் சரியாக ஏற்பார் என்பதை எப்படி நீ மட்டும் யூகிக்க முடியும்? இப்பொழுது நடந்துவிட்டதை பார்த்தாயா? தேவையா உனக்கு? சுருக்கமாய் சொல்கின்றேன் சாலமா, மற்றவர் உரிமையை எதுவாகினும் சரி, நாம் எதையும் பிறர் பற்றி நன்கு மேலும் மேலும் யோசிக்காமல் நாமே கையில் எடுப்பது தவறுதான் என்ற கொள்கையை நீயும் இனிமேல் என்னைப் போல் இனியாவது உன் வாழ்க்கையில் பின்பற்றினால் நல்லது என்று கருதுகிறேன். அதற்காகத்தான் இந்த உரையாடல். நீ தெரியாமல் செய்தவை ஒரு நாள் நிச்சயம் மன்னிக்கப்படலாம் நண்பா, கவலைப்படாதே. நிம்மதியை தேடு, அதற்கான வழியை நாடு. வாழ்வில் கருத்து வேறுபாடுகள் என்பது நட்பில் வந்து போவது சகஜமான வழக்கமான ஒன்றுதான். அதை பற்றி கவலைப்படாதே. ஒவ்வொருவர் மனமும் தெளிவு அடையும் போது நியாயம் நீதி கருதி நிச்சயம் நட்பு என்பது பிறக்கும். அதன் வழி நல் ஒளி பிறக்கும். உண்மை நட்பு என்றும் சாகாது நண்பா. எதையும் யோசித்து முடிவு எடு.